வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஞ்சியோகிராம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்ஏஓ கார்டல் வியூவில் எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. இதிலே தெரியுது பாருங்கள், எல்ஏடி வந்து டைட் லீஷன் இருக்குது. எல்ஏடி தான் இது ஒரு மேஜரான கல்ப்ரேட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்ஏடி தான் நம்ம இப்போ ஸ்டண்டிங் பண்ண போதும். நெக்ஸ்ட்டு வந்து பிடிசிஏவை எடுக்க போதும் எல்ஏடி தான் இருக்கும். இது லெஃப்ட் சைடில் ஆர்ஏஓ கார்டலும் பார்த்துட்ருக்கோம். ஆர்ஏஓ கார்டல் வியூஸ்லையும் நல்லா க்ளியராக தெரியுது பாருங்கள். நான் உங்களுக்கு பாஸ் பண்ணி காட்டுறேன். இதில் க்ளியராக பாருங்கள் எல்ஏடி லீஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. அண்டு புதுசாக பார்க்குறவங்க இதில் இருக்க இமேஜஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. எந்தெந்த எல்ஏடி எங்கே இருக்குது, எல்சிஎக்ஸ் எங்கே இருக்குது, ரேமஸ் எங்கே இருக்குது, எப்படி டிவைட் ஆகிருக்கு, எந்த வியூவில் டிவைட் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து புதுசாக பார்க்குறவங்க, புது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஆர்ஏஓ கிரேனியலில் எல்ஏடி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுலேயும் நல்லா தெரிஞ்சு பாருங்கள், டைட் லீஷன் இருக்குது எல்ஏடியில். இதில் கன்ஃபார்மாக ஸ்டண்டிங் ஆப்ஷன் பண்ணியே ஆக வேண்டியது இருக்கும். நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம லெஃப்ட் சிஸ்டம்க்கு எல்ஏடி வந்து நம்ம ஸ்டண்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். க்ளியராக தெரியுது பாருங்கள். பாஸ் பண்ணி காட்டுறேன். எல்ஏடி நல்லா டைட் லீஷனாக இருக்குது. கீழே பாருங்கள், மிட் போர்ஷன் பாருங்கள், டிஜிட்டல் போர்ஷன் பாருங்கள், அதுக்கும் ப்ராக்சிமலுக்கும் பாருங்கள் எவ்வளோ டைட் லீஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா க்ளியராக தெரியுது நம்மளுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்ஏடி வந்து வெசல் 3 வெசலா 2 வெசலாக எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு. இப்போ ரைட் சைடு எங்கேஜ் பண்ணியிருக்கோம் ஆர்சிஏ. ரைட் சைடில் கூட ப்ராக்சிமல் டு மிட் வந்து டைட் லீஷன்ஸ் இருக்குது. அதனால் இது ஆர்சிஏ கூட ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்னவா எடுக்கணும்னா பிடிசிஏவில் எல்ஏடி டு ஆர்சிஏ வந்து ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ரெண்டுமே ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ரெண்டுமே கிரிட்டிக்கலாக ஒரு பிளாக் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வியூவில் நல்லா க்ளியராக தெரிஞ்சு பாருங்கள் பிளாக் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெஷர்ஸ் ஆனவங்க ஆர்சிஏ பார்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துங்க. எங்கே இருக்குது ஆர்வி பிரான்ச், அக்யூட் மாஜுவல் பிரான்ச்சு, பிஎல்வி, பிடிஏ எல்லாமே எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளீனாக வியூஸில் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இது வந்து ஏபி கிரேனியல் வியூவில், ஆர்ஏஓ கிரேனியல் வியூவில் இது எப்படி இருக்குது பாருங்கள். க்ளியராக தெரியுதுங்களா? ஆர்ஏஓ கிரேனியல் வியூ நான் பாஸ் பண்ணி க்ளியராக காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு புரியாதவங்க எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ நண்பா.